கல்வியில் மட்டுமல்ல, ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரூபா கூட அவங்க ஒதுக்கலை, ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலை. ஆனால் வாய் கூசாமல் இந்த மாதிரி நிதி கொடுத்துட்டு வரி கொடுத்துட்டு திருப்பி கேட்குற ஒவ்வொரு மாநிலமும் அது மாதிரி திருப்பி கேட்குறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்துலேயும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்களும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியாங்கிறதே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் தான் இங்கே இந்தியாங்கிறது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான். இருக்கிறதுலே டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்றைக்கி உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.